ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மிக நம்பி மந்திரவாதியின் பெட்டிக்குள் ஒளிந்து கொள்கிற குழந்தையாய் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். புறாவாய் மாற்றிவிடு, அல்லது ஒரு பூங்கொத்தாக, ஒரு பலூனாக, ஒரு கிளியாக, ஆனால் மீண்டும் இருந்தபடியே திறந்து விடாதே. ஒரு நம்பிக்கையை நம்பிக்கையாகவே திருப்பி தருவதில் உள்ள புறக்கணிப்பின் பாரத்தை எனக்கு தாங்கும் திராணி இல்லை. ஒரு குட்டி கவிதை, மிக பிடித்த ஒரு அருமை கவிதைன்னு சொல்லலாம். செல்லும் இடமெல்லாம் நட்பை விதைத்துவை. இன்று இல்லை என்றாலும் என்றாவது காப்பாற்றப்படுவாய். நீ எங்க இருக்கியோ, உன் கையில என்ன இருக்கோ அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணு நண்பா. ஸோ ஏன் தேவையில்லாம அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? ஒருத்தரோட நம்பிக்கையை பெறுவதென்பது எளிதானதல்ல. அவ்வாறு பெற்ற நம்பிக்கையை எந்த சூழலிலும் கெடாமல் பார்த்துக்கொள். என்றும் நம்பிக்கையுடனாய் இரு. வெகு விரைவில் அடைவாய் அடைய நினைத்த இலக்கை. விமர்சனங்களை காதல ஏத்துக்காத. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாத. விமர்சனங்கள்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் நண்பா வளர்ச்சியடைய முடியும். அனாதையாய் சுற்றித் திரிந்த என்னை ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்வதாக ஒருவர் சொன்னால், அந்த வீட்டுக்கு போக வழி சொல்லி பயணத்தின் போது பாதி வழியில் எங்கேயோ தூரம் போனால், அவர் காட்டிய வழியில் சொன்ன இடத்துக்கு மீண்டும் அனாதையாகவே வந்து சேர்ந்தேன். எங்க வெறும் கட்டிடங்களாய் இருக்கிறது, வீடு எங்கே நண்பா? சோ மாத சம்பளம் லட்சத்தில் இருந்தாலும் கடன் இல்லாமல் இருந்தால் மட்டுமே மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். கடன் எனும் கவலை எவ்வளவு பெரிய சம்பளத்தையும் கரைத்துவிடும். கரையான் போன்றது. சின்னஞ்சிறு விதை போலவே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும். அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நிலையும் மாறும் ஒரு நாள் நண்பா. நான் என்றாவது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என எனக்கு தோன்றினால் அது என் பிரம்மையாகத்தான் இருக்கும் என நம்பும் அளவு எல்லாம் பாழாகி இருக்கிறது. பாராட்ட தெரியாதவர்களை விட பாராட்ட மனமில்லாதவர்களே இங்கு அதிகம். விழுந்தது என் விருப்ப தேர்வாக இருந்ததில்லை, எழுந்தது என் தேர்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் வாழ்வில் பயணம் செய்ய வந்தவர்கள் என நினைத்த மனதிற்கு இப்போதுதான் புரிகிறது வாழ்வு என்னும் பயணத்தில் சந்தித்தவர்கள் என்று. நிம்மதியாக வாழ ரெண்டே வழிதான். ஒன்று, நாம ராஜாவா இருக்கணும், இல்லைனா யார் ராஜாவா இருந்தா நமக்கு என்னன்னு வாழணும். நீ எதுலையும் பெஸ்டா இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க உன்னை மதிக்க தெளிவா பேசு. தேவையில்லாததுக்கு நோ சொல்லு. வேலையை சிறப்பா செய். நீ சொன்னதை செய். அடுத்தவங்க நேரத்துக்கு மரியாதை கொடு. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுக்கோ. அமைதியா இரு, ஆனா ஷார்ப்பா இரு. உன்னுடைய தவற நீ உணராதவர நீ மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பாய் நண்பா. பூச்செடியில் மலர்ந்து வரும் பூவை போல காலை வேளையில் மகிழ்ச்சியுடன் மலர்கிறேன், மாலை வேளையில் வாடி விடுகிறேன். வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவும் கிடைக்காமல் போகும்போதெல்லாம் ஆதரவாய் வந்து என்னிடம் தொற்றிக்கொள்கிறது. எது தெரியுமா? இந்த தனிமைதான். நொடிக்கு நொடி மாற்றிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான் நண்பா. கடைசி பிம்பம் எது தெரியுமா? இனி சந்திக்கவே சாத்தியங்கள் இல்லை என்ற நிலையில் பிரிய மனமுற்ற இருவர் விடைபெற்று போகையில் கண்களுக்குள் அடைப்பட்டு போன அந்த கடைசி பிம்பத்திற்கு மூப்பில்லை, பிணியில்லை, இறப்பு என்பதே இல்லை நண்பா. ஸோ எல்லோரையும் நேசி, எவரையும் நம்பாதே. ஸோ யாருக்கும் அவங்களுடைய டைம் பாஸ் ஆவோ செகண்ட் சாய்ஸாவோ இருக்காதீங்க நண்பா. உனக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா கூட இரு, இல்லை தனியா இரு. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வெறும் காரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதுமே இல்லை. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அவசியம். அற்புதமான ஆயுதம் நிதானமே தவிர கோபமில்லை நண்பா. ஸோ எல்லோராலும் கைவிடப்பட்டாலும் உன் முகம் பார்த்து ஏங்கி அமர்ந்திருக்கும் ஒரு நாயின் அன்பினையாவது பெற்றுவிடும். உன் வாழ்க்கை முழுமை பெற்றதாக இருக்கும். உண்மைதானே நண்பா? மகிழ்ச்சி கூட வேண்டாம், நிம்மதி இருந்தால் போதும் என்றாகிவிட்டது இன்றைய வாழ்க்கையின் நிலை. மனிதனுடைய திறமை பெரிதல்ல,
கிடைக்கின்ற சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். எதிர்பாராமல் நாம் செய்யும் உதவிகள்தான் நமக்கு நாமே சேமித்து வைத்துக் கொள்ளும் புண்ணியம். நானே அழைக்க எண்ணுவதற்கும் நீயாக அழைத்தால் என்ன என வீம்பிற்கும் இடையில் கனத்து கிடக்கிறது மாபெரும் கடல். அதில் விழுந்து மூச்சு திணறும் தொட்டி மீன்கள் நாம் நண்பா. ஒரு ஆட்டால் வழிநடத்தப்படும் சிங்கங்களின் படைக்கு நான் அஞ்சவில்லை. ஒரு சிங்கத்தால் வழிநடத்தப்படும் ஆடுகளின் படைக்கு நான் அஞ்சுகிறேன். சோ நம்பிக்கை பரிசோதிக்கப்படுமே தவிர ஒருபோதும் பாதியில் நின்று விடாது நண்பா. சோ எந்த சூழ்நிலையில் உன் உடலையும் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள் நண்பா. ஏன் தெரியுமா? சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். கடைசி வரை உனக்கு துணை உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் மட்டும்தான். சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பா. சொந்த காலில் நிற்கும் போதுதான் தெரிகிறது இத்தனை நாள் சுமந்தவருக்கு எப்படி வலித்திருக்கும் என்று, இல்லையா? எது வேண்டும் என்பதை விட எது வேண்டாம் என்பதில் தெளிவாக இருங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எது நம்மளை விட்டு போனாலும் வாழ கத்துக்கணும் நண்பா. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளை விட்டு போகும். அப்படி பிடிச்சது நம்மளை விட்டு போனாதான் இந்த சோதனையிலேருந்து நம்மளை எப்படி வெளியில காப்பாத்திக்கின்ற பாடத்தையும் நம்ம கத்துப்போம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.